ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பர்சன்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த ஆர்எம்பிபி ட்ரைனிங்க்கு நெக்ஸ்ட் அப்கமிங் ஓரோ வீக்லி ஓரோ பேச்சஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்கமிங் பேட்சில் வரப்போகிற ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, இப்படி என்ன இந்த ப்ரொசீஜர் இங்கே இருந்து நமக்கு இப்போ வெளியிலலாம் போனால் முடியுமா, வெளியில் போக முடியுமான்லாம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அது ஹாஸ்டல் தானே, அப்போ அப்படி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா, வெளியில் போய் இந்த கிட்டெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ வெளியில் நீங்கள் கண்டிப்பாக போக முடியும். அது எப்போ போக முடியும்னா, உங்களுக்கு இந்த பப்ளிக் ஹாலிடேஸ் அது மாதிரி இந்த வீக்கெண்ட்ஸில் தான் உங்களுக்கு வெளியில் போக அலௌடாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வார்டன் கிட்ட பெர்மிஷன் எடுக்கணும். நீங்கள் ரெண்டு தேதிக்கு வெளியில் போகிறது இருக்குது. ஒன்று வச்சிங்கன்னா டே அவுட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது காலத்து, அதாவது மார்னிங் 7 AM டு ராத்திரி 8:30க்குள்ளே நீங்கள் ஏறிடணும். அதாவது மார்னிங் 7 மணிக்கு உங்களுக்கு பாஸ் கிடைக்கும். வார்டன் கிட்ட கேட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் மாலுக்கு எங்கேயாச்சும் போகிறீங்க, இல்லைன்னா நான் ஒன் டே மாலு அது மாதிரி கொஞ்சம் இடம் சுற்றி பார்க்க இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரீட் சுற்றி பார்க்குறதுன்னு நீங்கள் சொல்லணும் வார்டன் கிட்ட. அப்போது அந்த வார்டன் உங்களுக்கு 7 மணி தொட்டு, அதாவது மார்னிங் 7 மணி தொட்டு ராத்திரி 8:30க்குள்ள உங்களுக்கு பாஸ் கொடுப்பாங்க. ராத்திரி மார்னிங் 7 டு நைட் 8:30க்குள்ள தான் இந்த பாஸ்க்கு வேலிடிட்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடணும். 8:30க்கு இந்த மெயின் கேட்டை பூட்டிடுவாங்க. அது மாதிரி தான் ஹாஸ்டலும் பூட்டிடுவாங்க. ஸோ 8:30க்கு நீங்கள் இந்த கேம்பஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ அதுதான் டே அவுட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பின்ன நைட் அவுட் பாஸ்ன்னு வேற ஒன்று இருக்குது. நைட் அவுட் பாஸ்ன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுப்பிச்சு 2 வருஷம் லீவ் கிடைக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் ஹாலிடே ஒன்றாந்தேதி ஒரு பப்ளிக் ஹாலிடே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சனியாச்சு ஒரு பப்ளிக் ஹாலிடே வருது, தென் ஞாயிறாഴ്ച அவதி, அதுவும் சாட்டர்டே அண்ட் சண்டே 2 டே ஒருமிச்சு அவதி கிடைக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களோட கிளாஸ் எடுக்கிற உங்களோட ப்ரொஃபஸர்கிட்டயோ இல்லை அந்த இந்த பிரான்ச்சோட ஹெட், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கு வந்தால் தெரியும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட அப்ரூவல் வேணும். அவங்க ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன்லேயே உங்களுக்கு சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களோட நீங்கள் எதுக்கு இந்த 2 தவசம் எங்கே போகிறீங்கலாம் டேரெக்டாக அந்த ஃபார்ம்லேயே சப்மிட் பண்ணிடலாம். எங்கே போகிற ரீசன் காண்பிச்சுட்டு. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதும் அவங்க அப்ரூவல் பண்ணணும். ஸோ அவங்க அப்ரூவல் பண்ணால் நீங்கள் வெளியில் போகலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 நாள் கிடைக்குதுன்னா, உங்களுக்கு வேணால் உங்களுக்கு ஊருக்கு போயிட்டு வேற வரலாம். ஸோ அப்போது நீங்கள் சனியாഴ്ച பப்ளிக் ஹாலிடே, ஞாயிறாഴ്ച அதாவது சாட்டர்டே பப்ளிக் ஹாலிடே அண்ட் சண்டே இஸ் நார்மல் ஹாலிடே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்ரைடே ஈவினிங்கே அவங்கக்கிட்ட பாஸ்க்குள்ளே இது கேட்டுட்டு, நீங்கள் ஃப்ரைடே ஈவினிங்கே உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு இந்த பாஸ் கிடச்சிதுன்னா, உங்களோட இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட பாஸ் கிடச்சிதுன்னா, உங்களுக்கு டேரெக்டாக அவங்க வார்டன் கிட்டையும் பாஸ் வாங்கிட்டு டேரெக்டாக அது உங்களுக்கு வெளியில் போயிடலாம். ஃப்ரைடே ஈவினிங்கே வெளியில் போயிட்டு உங்களுக்கு சாட்டர்டே உங்கள் ஊருக்கு வேணால் போகலாம். தென் சண்டே ஊரில் இருக்கலாம். சாட்டர்டே சண்டே ஊரில் இருக்கலாம். தென் மண்டே மார்னிங் இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். மண்டே மார்னிங் நீங்கள் கிளாஸில் இருக்கணும். இதுதான் நைட் அவுட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. டே அவுட் பாஸ்ன்னு சொல்லியாச்சு, நைட் அவுட் பாஸ்ன்னு சொல்லியாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த நைட் அவுட் பாஸ்ங்கிறதுக்கு. ஏன்னா 2 டேஸ் எல்லாம் போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் 700 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் தூரம் இருக்கிறவங்களுக்கு இது உபகாரப்படாது. ஏன்னா அவங்க இங்கேருந்து போகும்போதே ஒரு டைம் ஆகுது. தென் அந்த உள்ள டயர்டில் அங்கே இருப்பாங்க. தென் அனிஷேஷன் டே ஆஃப்டர் டுமாரோ தே ஹேவ் டு கம் பேக். ஸோ அது ப்ரிஃபரபிளாக இருக்காது. தூரம் இருக்கிறவங்களுக்கு. கிட்ட இருக்கிறவங்களுக்கு இந்த நைட் அவுட் பாஸ் ஒர்க் ஆகும்.